Praise be the name of the Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். It's a great pleasure to come again to share the word of God. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. And all Christians they will be worshiping today because this is Sunday. முழு கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு ஆராதனையில் பங்கு கொள்வார்கள் ஏனென்றால் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. And we want to use the word S-U-N son and S-O-N son.
நாம் SUN son என்ற வார்த்தையும் SON son என்ற வார்த்தையும் நாம் உபயோகிக்கிறோம். And for both word we use son. இரண்டு வார்த்தையும் நாம் son என்று தான் உபயோகிக்கிறோம். But today we especially call Sunday is a resurrection. விசேஷித்த விதமாய் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுடைய நாளாய் இருக்கிறதா இருக்கிறது. The apostle chose the first day of the month, the first day of the week. They gathered together in the congregation. அப்போஸ்தலர்கள் ஒரு வாரத்தினுடைய முதலாம் நாளை அவர்கள் கூடுகைக்காக தெரிந்து கொண்டார்கள். So it is one way, it's a blessing for us. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமா இருக்கிறது. And the Mohammedans, they consider the day of the Friday as a special day. முகமதியர்கள் அவர்கள் வெள்ளிக்கிழமை அவர்கள் ஒரு விசேஷித்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள். And the Seventh Day Adventist people, they consider the seventh day, the Saturday, is a special day for them. ஏழாவது நாளை சனிக்கிழமை நாளிலே அவர்கள் விசேஷித்த விதமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். Yes. And the Jew people, they will be considered the Saturday is a Sabbath day. யூதர்கள் அந்த சனிக்கிழமை நாளிலே அவர்கள் சபாத் நாள் என்று அதை அழைக்கிறார்கள். Okay, no problem about it. Regarding the Sunday is a special day. ஆனால் நாம் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது நமக்கு விசேஷித்தமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். So on this day, from all the churches of Sri Lanka, Malaysia, and India, and brethren from Singapore, they all will be listening to the message. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே அங்கே ஸ்ரீலங்கா, இந்தியா, இன்னும் மலேசியா இருக்கிறதான சகோதரர்கள் எல்லாரும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். We welcome all of them for listening the message. அனைவரையும் நாம் இந்த செய்தியை கேட்கிறதுனாலே நாங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். We bring our sweet heartfelt greetings to you all. நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். Sweet news. ஒரு இனிமையான ஒரு செய்தி about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு இனிமையான செய்தியாக And the sweet songs we heard. நாம் இனிமையான பாடல்களை கேட்டோம். And the musician was playing the music. அங்கே இசை வாசிக்கிறவர்கள் இசை Most of the brothers and sisters are supporting this peaceful preaching. அநேக சகோதரிகள் இந்த செய்திக்கு அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And we welcome them. நாம் அவர்களையும் வரவேற்கிறோம். And we bless them. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். And we thank you for their support. அவருடைய ஆதரவிற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So now, இன்றைக்கு on this Sunday, இந்த ஞாயிற்றுக்கிழமை we வேளையிலே are very glad. நான் மிகவும் சந்தோஷமான Special greetings to Brother Nathan and his family. சகோதரன் நாத்தானுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் விசேஷித்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். And to Sri Lanka Church, Brother Joshua, Brother Nathan, and Brother Jesudas. இன்னும் ஸ்ரீலங்கா சபையில் இருக்கிறதான சகோதரன் ஜோசுவா, சகோதரன் நாதன், சகோதரன் ஜேசுதாஸ் அவர்களுக்கும் நாங்கள் விசேஷித்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Blessed be the name. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So glory be to the name. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the name be glorified. அவருடைய நாமமே மகிமைப்பட கடவுளாக. Christ. வானத்துக்கு கீழாகவும் பூமிக்கு மேலாகவும் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அன்றி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. We have been baptized in the name of the Lord Jesus Christ. நாம் அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறப்பட்டிருக்கிறோம். That is a doctrine of the apostles. அதுவே அப்போஸ்தலருடைய உபதேசமாய். That is a right revelation of God. அதுவே தேவனுடைய சரியான உபதேசமாய். So in the first century they were started to preach and proclaim the gospel all over the world. அங்கே முதலாவது நூற்றாண்டிலே அவர்கள் இதை உலகமெங்கும் கொண்டு சென்றார்கள். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So now we have come in the presence of God. நாம் இப்போது தேவனுடைய பிரசன்னத்திற்கு கீழாக வந்திருக்கிறோம். We are under the anointing of Holy Ghost. நாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் கீழாக வந்திருக்கிறோம். We can do nothing without the Holy Ghost. நாம் பரிசுத்தாவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. We are born again believers and the preachers. நாம் மறுபடியும் பிறந்த ஊழியக்காரரும் விசுவாசிகளுமாய் இருக்கிறோம். Let us be thankful to that, to the Lord. நாம் அதற்காக தேவனை நாம் நன்றி செலுத்துகிறோம். So now let us read the verse from Deuteronomy verse 29. அங்கே 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். The secret things belongs unto the Lord our God. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். But those things which are revealed belong unto us and to our children forever, that we may do all the word of this law. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். Amen. Amen. May the Lord have the blessings of the reading of the word. தேவன் தாமே வாசித்த வசனங்களின் மூலமாக ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. So the Lord reveals
about himself through his word. தேவன் அவரை தாமாகவே அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். And here says something, some secrets is hiding. இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் சில ஒரு மறைத்து வைத்திருக்கிறார். But here we read the secret things belongs unto the Lord. நாம் இங்கே மறைபொருள்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே அது கர்த்தருக்கே உரியவைகளா இருக்கிறது. The secrets, மறைவானவைகள். yes, ஆமென். the secret is not for all. மறைவானவைகள் எல்லாருக்கும் அல்ல. So still the God has the secrets within him. இன்னும் தேவன் அவருக்குள்ளாக மறைவானவைகளை இன்னும் வைத்திருக்கிறார். If he reveals everything to the human being, அவர் எல்லாவற்றையும் அவர் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி விட்டார். and if they come to know all things, அவர்கள் எல்லா மறைபொருளையும் அவர்கள் தெரிந்து கொண்டால் they will be equivalent to God. அவர்கள் தேவனுக்கு சமமாக காணப்படுவார்கள். No one is equivalent to God. யாரும் தேவனுக்கு சமமாக இல்லை. No prophets is not equivalent to எந்த ஒரு God. தீர்க்கதரிசியும் தேவனுக்கு சமமானவர்கள் இல்லை. All the prophets are under the subject of the prophetic spirit. அங்கே தீர்க்கதரிசியானவர்கள் தீர்க்கதரிசன வரத்தின் கீழாக அவர் உபயோகிக்கப்பட்டிருக்கிறார். They have to operate by the spirit of God. அவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். They have. That's what in the Old Testament we see. நாம் அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே When பார்க்கிறோம். the anointing come and rest upon them, அங்கே அவர் மீதாக அபிஷேகம் வந்து அமரும்போது and they receive the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் And கொள்கிறார்கள். how they come? எப்படி அது வருகிறது? They come with the word, thus said the Lord. அது அவர்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வருகிறது. But this word came through the Moses. இந்த வார்த்தையானது மோசேயின் வாயிலிருந்து வருகிறது. Moses is one of the great prophets. மோசேயானவன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக Like Isaiah, ஏசாயாவை போல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, like Ezekiel, எசேக்கியாவை போல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, like Jeremiah. எரேமியாவை போல ஒரு மிகப்பெரிய All தீர்க்கதரிசி. there are major prophets and the minor prophets. அங்கே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள், அங்கே சிறிய தீர்க்கதரிசிகளும் அங்கே இருக்கிறார்கள். So we read in the Bible major and minor. நாம் இந்த வேதாகமத்திலே பெரிய தீர்க்கதரிசிகளும் சிறிய தீர்க்கதரிசிகளும் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். The major prophets bring the major secrets, major things, major laws from கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். the minor prophets, things which has been revealed by God in a minor way. அங்கே சிறிய தீர்க்கதரிசிகள் தேவனால் அவர்களுக்கு சிறிய ஒரு வெளிப்பாடுகளை அவர் கொடுக்கிறதுனாலே அவர்கள் சிறிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை தெரிவிக்கிறார்கள். One or two prophets, only one chapter they have spoken. அங்கே சில தீர்க்கதரிசிகள் ஒரே ஒரு அதிகாரத்தை மாத்திரமே பேசியிருக்கிறார்கள். Some prophets spoke about 56, 66. சில தீர்க்கதரிசிகள் அங்கே 56, 66 புத்தகங்களை அவர்கள் So எழுதியிருக்கிறார்கள். automatically the believer can understand it. எனவே இயல்பாக அங்கே விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ள முடியும். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் But உண்டாவதாக. here the Moses says, ஆனால் இங்கே மோசே சொல்லுகிறார், the secret things belongs to God. மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகளா இருக்கிறது. You know the secrets is still to be revealed. என்ன அந்த மறைபொருள் இன்னும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Yes, God has something. தேவனிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. He is still hiding. மறைவாக வைத்திருக்கிறார். Still he is hiding to the believers. அவர்கள் இன்னும் விசுவாசிகளுக்கு ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறார். Still he is hiding to the church. அவர்கள் இன்னும் சபைகளுக்கு ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறார். Still he is hiding to the reformers and the messengers. அவர்கள் தேவன் இன்னும் அவர் செய்தியாளர்களுக்கு தேவனை கடைபிடிப்பவர்களுக்கு அவர் இன்னும் மறைத்து வைத்திருக்கிறார். So let us look upon the sacred things to receive from God. எனவே நாம் இன்னும் தேவனிடத்திலிருந்து மறைபொருள்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக நாம் தேவனை எதிர்பார்ப்போம். Hallelujah. Hallelujah. So blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So my dear brothers and sisters, எனவே அன்பான சகோதரர்களே, but the secrets will be revealed unto the prophets of God in the book of Amos says. அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமே தேவனிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தைகள் வெளிப்படும் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. Without revealing to the servants called the prophet, he do nothing. அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் தேவன் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லி Still the prophets are living upon the earth. இன்னும் தீர்க்கதரிசிகள் இந்த பூமியின் மேலாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். As they lived in the Old Testament, அவர்கள் பழைய ஏற்பாட்டில் ஜீவித்தது போலவே they are living even in the New Testament. அவர்கள் இன்னும் புதிய ஏற்பாட்டிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Praise be to the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Sometimes we see there is self-claiming prophets. சில நேரத்திலே தன்னைத்தானே ஏற்படுத்திக் கொள்கிற தீர்க்கதரிசிகளையும் நாம் பார்க்கிறோம். Sometimes we see the self-made apostles. சில நேரங்களிலே அவர்கள் தன்னைத்தானே ஏற்படுத்திக் கொள்கிற அப்போஸ்தலர்களும் அங்கே There காணப்படுகிறார்கள். are self-made evangelists. அங்கே சில வேளை அவர்களே தன்னைத்தானே சுவிசேஷகர்கள் என்று அறிவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். There is some
mean self-made preachers are there. அங்கே சில வேளை அவர்கள் தன்னைத்தானே போதகர்கள் என்று அவர்கள் தன்னைத்தானே மேன்மை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். There are some self-made pastors. சிலர்கள் அங்கே மேய்ப்பர்கள் என்று தன்னை ஒரு பகுதியானது அவர்கள் தன்னைத்தானே அழைத்துக் கொள்கிறதா இருக்கிறது. Another part we see from the Bible. மற்றொரு பாகத்தை நாம் பார்க்கும்போது வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கும்போது God called ministers. தேவன் அவருடைய ஊழியர்களை அழைக்கிறார். God called ministers. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள். Amen. We want to see the differences. நாம் இங்கே வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். And one more thing I want to like to say. நாம் மீண்டுமாக ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். Approval of the ministry and disapproval of the ministry. அங்கே ஊழியத்தை அங்கீகரிப்பதும் ஊழியத்தை நிராகரிப்பதும் அங்கீகரிக்காமல் இருப்பதும். So this also we see in the ministry field. இந்த ஊழியத்திலே நாம் இதையும் நாம் பார்க்கிறோம். Some ministers are we see they are appointed ministers. சில ஊழியக்காரர்கள் அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். They are not called by God. அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாமல் அவர்கள் மனிதர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். The church themselves choose your one and அவர்கள் ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பார்கள். Some ministers are paid by the churches. சில ஊழியக்காரர்கள் அங்கே சபைகளால் அவர்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டு வைத்திருக்கிறதான ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். When the churches are bringing them and sanction to pay money for the minister, it is an organization. அங்கே சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒருவரை ஏற்படுத்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது என்று ஒரு வகையான ஒரு குழுமமா இருக்கிறது. Amen. Amen. So we see varieties of ministers and ministries. எனவே நாம் இங்கே வித்தியாசப்பட்ட பலதரப்பட்ட ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் நாம் பார்க்கிறோம். Hallelujah. Praise be to the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So many things are in the Bible or many things in the preaching the messages. அநேக காரியங்கள் இங்கே வேதாகமத்தில் இருக்கிறது. அநேக காரியங்கள் செய்திகளிலும் பேசப்பட்டு இருக்கிறது. But still many things wanted to proclaim and propagate to the people of the believers. இன்னும் அநேக காரியங்கள் அங்கே விசுவாசிகளுக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். Praise be to the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. Praise be to the name of Lord. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Oh, glory be to the name of God. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So my dear brothers and sisters, எனவே அன்பான சகோதர the சகோதரிகளே, Bible is the absolute one. அங்கே வேதாகமானது முற்றிலுமானதாக இருக்கிறது. Amen. The message book is not the absolute அங்கே one. செய்தி புத்தகமானது முற்றிலுமானது அல்ல. The prophet himself stated. அங்கே அது தீர்க்கதரிசி தாமே அது சொன்னவைகளா இருக்கிறது. So the Bible is absolute even for the end time message believers. அங்கே கடைசி கால ஊழியத்திலும் அங்கே வேதம் மாத்திரமே முற்றிலுமானதா இருக்கிறது. So we focus everything from the Bible. எனவே நாம் வேதாகமத்தை மாற்றமே நாம் முற்றிலுமாக கடைபிடிக்க வேண்டும். We turned back to the apostles' teachings. நாம் அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு நாம் திரும்பும்போது நம்முடைய இருதயங்களை திரும்பும்போது Amen. ஆமென். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So my dear brothers and sisters, எனவே அன்பான சகோதர in சகோதரிகளே, this evening, இந்த மாலை வேளையிலே do you feel comfortable? உங்களுக்கு சௌகரியமா இருக்கிறதா? If you are being comfortable, நீங்கள் சௌகரியமா இருந்தால் say hallelujah. நீங்கள் ஹalleluya Show your face with a smiling way. எனவே உங்களுடைய முகங்களானது ஒரு சிரிப்புற்ற இன்புற்ற காரியமாய் We வெளிப்படும். come into the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு கீழாக வந்திருக்கிறோம். Oh, this is our Father's house. இதுவே நம்முடைய தகப்பனுடைய வீடா This இருக்கிறது. is a prayer house. இதுவே நம்முடைய ஜெப வீடா இருக்கிறது. We preach from the church. இது சபையிலிருந்து நாம் பிரசங்கிக்கிறோம். Praise be to the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் So உண்டாவதாக. now we are going to go a little further. நாம் இன்னும் கொஞ்ச காரியங்களை நாம் பார்ப்போம். In the book of John 4 chapter, யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். the woman said unto him, I know that Messiah has come, which is called the Christ. When he is come, he will tell us all things. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். Who is this woman? யார் இந்த ஸ்திரீ? The Bible calls her a Samaritan woman. அங்கே வேதாகமானது அவளை சமாரிய ஸ்திரீ என்று அழைக்கிறது. She has a revelation about the Messiah. அவருக்கு மெசியாவை குறித்ததான வெளிப்பாடு இருந்தது. She was looking unto his coming. அவருடைய மெசியாவுடைய வருகைக்காக காத்திருந்தார். And he was telling her, when Messiah comes, he will tell all these things. அவள் சொல்லுகிறார், அவர் வரும்போது மெசியா வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகிறார். And Jesus said unto her, அங்கே இயேசு மீண்டுமாக அவர்களிடத்தில் சொன்னார், பேசுகிறீர்கள்
வெளிப்படுத்துகிற நானே அவர் என்றார். Hallelujah. Hallelujah. To whom he is revealing? யாரிடத்தில் அவர் வெளிப்படுத்தினார்? He is revealing to a secret believer. அவர் ஒரு மறைவான ஒரு விசுவாசியின் இடத்திலே அதை வெளிப்படுத்தினார். She had a revelation of the coming of the Messiah. அவளுக்கு மேசியாவினுடைய வருகை குறித்ததான வெளிப்பாடு இருந்தது. She was looking onto that. அவள் அதற்காக எதிர்பார்த்து Now கொண்டிருந்தாள். who has to reveal these things to her? ஆனால் யார் அதை வெளிப்படுத்த வேண்டும் அவளுக்கு? And here Deuteronomy we see இந்த உபாகமத்திலே நாம் பார்க்கிறோம், the secret things belongs to unto him. மறைவானவைகள் தேவனான கர்த்தருக்கே உரியவைகளாய் இருக்கிறது. So the coming of the Messiah was in the first coming was a secret. அங்கே முதலாம் வருகையானது அங்கே மறைபொருளாய் இருக்குமானால், And when she was expecting the coming of Messiah, அவள் அந்த மேசியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பாள் என்றால், her expectation was the Messiah comes, he will tell everything. அவளுடைய எதிர்பார்ப்பு She had a great expectation. அவளுக்கு மிகப்பெரியதான ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டது. Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What was the time he was talking to this woman? எந்த மணி வேளையிலே அவர் அவளோடு பேசிக் கொண்டிருந்தார்? Who was with Jesus? யார் இயேசுவோடு இருந்தார்? Who was with her? யார் அந்த ஸ்திரீயோடு இருந்தார்? No one was with him and no one was with her. யாரும் அந்த ஸ்திரீயோடும் யாரும் இயேசுவோடும் கூட இருக்கவில்லை. Only two were discussing, இருவர் மாத்திரமே தனிப்பட்ட விதமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். talking each other. அவர்கள் ஒருவருக்கு முன்பாக ஒருவர் பேசிக் What கொண்டிருந்தார்கள். was the contact that they had in? அவர்கள் மத்தியில் இருந்ததான அந்த தொடர்பு என்ன? Spiritual contact. அங்கே ஆவிக்குரிய தொடர்பு. There was no physical contact. அங்கே மாம்சீக தொடர்பு எதுவும் இல்லை. There was a spiritual contact. அவர் மத்தியிலே ஆவிக்குரிய தொடர்பானது காணப்பட்டது. She speaks spiritual and he speaks spiritual. அவள் ஆவிக்குரிய ரீதியாய் பேசுகிறார், அவரும் ஆவிக்குரிய ரீதியாய் பேசுகிறார். ஆவிக்குரிய தொடர்பானது ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள விதமாக நடக்கிறது. And the disciples has gone out to purchase something. அங்கே சீஷர்கள் அங்கே வெளியே சென்று ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு வருவதற்காக செல்கிறார்கள். Amen. Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So Jesus was talking. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். You worship, you know not. நீ 22nd verse. 22ஆம் வசனத்தை You worship, you know not what we know. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். What we worship, for salvation is of the Jews. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. So one of the title for the Jesus is a great prophet. அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றியதான இயேசு கிறிஸ்துவுடைய பெயரானது ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறது. He was an apostle. அவர் அப்போஸ்தலராகவும் இருந்தார். He was a pastor. அவர் மெய்ப்பனாகவும் இருந்தார். அவர் சுவிசேஷகனாகவும் இருந்தார். All five ministry he had. எல்லா 5 வகையான ஊழியங்களும் அவர் பெற்றிருந்தார். What he said to the believers? அவர் அந்த விசுவாசிகளுக்கு என்ன சொன்னார்? I am sent by Father. நான் பிதாவின் மூலமாக அனுப்பப்பட்டேன். He is an apostle. அவர் அப்போஸ்தலர் அல்லவா? I am the good shepherd. அவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். He is a pastor. அவர் மேய்ப்பன் அல்லவா? A young boy coming and asking the Lord Jesus, a good master, what shall I do to deprive the eternal life? அங்கே வாலிபன் ஒருவன் வந்து அவரிடத்தில் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். He is a master, he is a preacher, teacher. அங்கே அவர் போதகரே என்று அழைக்கும்போது அவர் போதகத்தன்மை உடையவர் அல்லவா? Now he is discerning the heart of the Samaritan woman. அவர் சமாரியா ஸ்திரீயினுடைய இருதயத்தை பகுத்தறிகிறார். He is a prophet. அவர் இப்போது தீர்க்கதரிசியாய் இல்லையா? Hallelujah. Hallelujah. And we see, oh people who are suffering, come unto me, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வார்த்தையாய் இருக்கிறது. அவர் சுவிசேஷகராய் இல்லையா? All the fivefold ministry belongs to Lord. எனவே 5 வகையான ஊழியங்களும் தேவன் பெற்றிருந்தார். And he does appointed way in according to the calling. அவருடைய அழைக்கப்படுவதன் மூலமாக அவர் சரியாக அந்த நேரத்திலே செய்து கொண்டு வந்தார். His ministry function in a different way, in a different situation, and he revealing his ministry's calling. அவருடைய ஊழியத்தில் அழைக்கப்பட்ட விதத்தை அவர் வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தினாலே வித்தியாசமான ஒரு பயணத்தினாலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்திருந்தார். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So here Jesus again speaking to that woman. இங்கே மீண்டுமாக அந்த சமாரியா ஸ்திரீயிடத்தில் இயேசுவானவர் பேசுகிறார். 23rd verse says, 23ஆம் வசனத்திலே, but the hour come. ஆனால் ஒரு நேரம் வரும். Now is when the true worshippers shall worship the Father in the spirit and the truth. காலம் வரும்,
அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். So here he is giving one teaching. இங்கே ஒரு போதகத்தை அவர் பேசுகிறார். போதகத்தை அவருக்கு கொடுக்கிறார். About worshiping God. அங்கே தேவனை ஆராதிப்பதை குறித்து அவர் போதிக்கிறார். How to worship the God with the spirit and the truth. எப்படி தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது. Two things he says. அங்கே இரண்டு விதத்தை அவர் சொல்லுகிறார். When we take about the truth, அங்கே உண்மையோடும் என்று சொல்லும்போது it may be a mechanical. அது ஒரு இயற்கையான காரியமா இயந்திரமாக இருக்கலாம். When you take about the spirit, அங்கே ஆவி என்று சொல்லும்போது it is typing dynamic. அது ஒரு இயக்கும் சக்தி கூடியதா இருக்கலாம். The dynamic and mechanic to join together. அங்கே இயக்கும் சக்தியும் அங்கே இயந்திரமும் அங்கே ஒன்றாக சேரும்போது when it is functioning, some results will be there. அங்கே அது நடக்கும்போது அது நடைமுறைக்கு வரும்போது ஏதோ ஒன்று அங்கே நடக்கும். Amen. So there will be a good teaching to the Samaritan woman. எனவே தான் அவர் சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Worship the Father with the spirit and the truth. தேவ பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். Amen. The time will come to worship anywhere. அங்கே தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். Praise God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. Then he was talking to that woman. அவர் அந்த ஸ்திரீயிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். And he said, when Messiah comes, he will set right. He will tell all these things. அவன் சொல்லுகிறார் மேசியா வரும்போது சகல காரியத்தையும் குறித்து வெளிப்படுத்துவார் என்று. But when Messiah was born, எப்போது மேசியா பிறந்தார்? he was born before 30 years. அவர் 30 வருடங்களுக்கு முன்பாகவே பிறந்து விட்டார். After about 30 years, he started his ministry. அவர் 30 வயதுக்கு பின்பு அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். Now he is talking to this particular woman. இப்போது இந்த குறிப்பிட்ட ஸ்திரீயிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Already a virgin birth was happened in Bethlehem. ஏற்கனவே அங்கே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகினாள். அந்த எருசலேமிலே பெத்லகேம் என்றும் Bethlehem is the meaning of the bread of the house. பெத்லகேம் என்பதற்கு தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். He was born in Bethlehem. அவர் பெத்லகேமிலே பிறந்தார். It was a little Bethlehem. அது ஒரு சிறிய பெத்லகேம். Why little Bethlehem? ஏன் சிறிய பெத்லகேம்? Why it has happened in little Bethlehem? ஏன் அது சிறிய பெத்லகேமிலே நடக்க வேண்டும்? From the little place, a great God has born. அங்கே சிறிய இடத்திலிருந்தான் பெரிய தேவனானவர் பிறந்தார். But he was born before 30 years. ஆனால் அவர் 30 வருடங்களுக்கு முன்னதாகவே பிறந்து விட்டார். After 30 years coming and contacting this particular woman. 30 வருடங்களுக்கு பிறகு அவர் இந்த ஸ்திரீயின் இடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். She is a believer. அவர் ஒரு விசுவாசியாக She received the revelation about the Messiah is coming. அவருக்கு மேசியாவை பற்றியதான மேசியாவின் வருகை பற்றியதான வெளிப்பாடு But இருக்கிறது. she has no fame in the village. ஆனால் அவளுக்கு அந்த கிராமத்திலே எந்த ஒரு மதிப்பும் அங்கே இல்லை. Because illegal life. ஏனென்றால் அவருடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் அங்கே வைத்திருக்கிறார். About the coming of the Lord. அவர் தேவனுடைய வருகை குறித்து அவர் மிகப்பெரிய ஸ்தானத்தை இருதயத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். She kept in her to meet that Messiah. அவர் அந்த காரியத்தை அவர் இருதயத்தில் வைத்திருக்கிறார். எதை பற்றி என்றால் மேசியாவை நான் காண வேண்டும் என்று. It was bubbling in her heart. அவருடைய இருதயத்திலே அது கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. The intention was in her heart was making to get closer to receive that word. அவருடைய நோக்கம் என்னவென்றால் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மேசியாவை பற்றிய வருகையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் நோக்கிக் கொண்டிருக்கிறார். That's what the Bible says. அதை தான் வேதம் சொல்கிறது. To whom he likes to reveal, for them he will reveal. யாரிடத்தில் அவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே அவர் வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. In Samaria so many people was there. சமாரியாவிலே अनेक மக்கள் இருக்கிறார்கள். Why he wanted to reveal particularly one thing? ஏன் அவருக்கு மாத்திரமே அந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும்? But particularly Messiah அங்கே மேசியாவை பற்றியதான வெளிப்பாடு was a secret. அது ஒரு மறைபொருளாய் இருந்தது. Hallelujah. But the secret has to be revealed. ஆனால் அந்த மறைபொருளானது என்றோ ஒன்று அங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டும். But God, how he revealed? எப்படி தேவன் வெளிப்படுத்தினார்? The secret will be revealed in a secret place. அங்கே மறைபொருளானது மறைவான இடத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. No disciples was there. அங்கே சீஷர்கள் இல்லை. No village people was there. அங்கே கிராம மக்கள் இல்லை. But God revealing. ஆனால் தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். God revealing. தேவன் வெளிப்படுத்துகிறார். Today evening, இந்த சாயங்கால வேளையில் we are like a Samaritan woman. நாம் சமாரியா ஸ்திரீயை We are looking for one thing. நாம் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி We கொண்டிருக்கிறோம். are anticipating for one thing. நாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். Oh, we are going to achieve that one. நாம் அதை பெற்றுக்கொள்வோம். Oh, the same God will reveal to us. அதே தேவன் நமக்கும் அதை வெளிப்படுத்த வல்லவராய் The same God will come கொண்டு in a வருவார். simple way. He will reveal. எளிமையான வழியிலே அவர் அதை
வெளிப்படுத்துவார். But the Samaritan woman, ஆனால் சமாரிய ஸ்திரியோ oh, she was longing for that revelation, with the manifestation. அங்கே அந்த வெளிப்பாட்டிற்காக அவள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாள். So when we see here, நாம் இங்கே பார்க்கும்போது the revelation and the manifestation at a time. அங்கே வெளிப்படுதலும் அங்கே வெளிப்படுதலும் அங்கே வெளிப்பாடும் பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். Samaritan woman had a revelation about the coming of the Messiah. சமாரியா ஸ்திரீக்கு அந்த மேசியாவின் வருகை குறித்து வெளிப்பாடு இருந்தது. That is the revelation. அது வெளிப்பாடாக The Messiah coming. மேசியா வருகிறார். She is talking to her. அவள் அவரிடத்தில் பேசுகிறார். And when he says, அவள் அதை சொல்லும்போது when Messiah come, he will tell everything. அவள் என்ன சொன்னாள்? மேசியா வரும்போது சகல காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவார். Now he is revealing with a manifestation. ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவோ வெளிப்படையாக உன்னிடத்தில் பேசுகிற நானே அவர் என்றார். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. Praise God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. So in this evening, இந்த நாளை வேளையிலே we are like a Samaritan woman. நாம் சமாரிய ஸ்திரீயை போல இருக்கிறோம். We have no any goodness in us. நம்மிடத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் இல்லை. No fame and name for us. நமக்கு எந்த ஒரு பெயரும் புகழும் அங்கே இல்லை. We don't want any name and fame. நமக்கு எந்த ஒரு பெயரும் புகழும் தேவையில்லை. Samaritan woman never had any fame and name. சமாரிய ஸ்திரீக்கு எந்த ஒரு பெயரும் இல்லை, புகழும் இல்லை. As soon as she got the revelation with the manifestation, அவள் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையாக அவள் பெற்றுக்கொள்ளும்போது what she did, அவள் என்ன செய்தாள்? she rejoiced. அவள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாள். Her heart was bubbling. அவளுடைய இருதயமானது கொந்தளித்துக் கொண்டிருந்தது. She received more and more light அவள் அநேக வெளிச்சத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். regarding worshiping the Father. அங்கே தேவனை எப்படி பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதான வெளிப்பாடை அவள் With the பெற்றுக்கொண்டாள். spirit and the truth. உண்மையோடும் ஆவியோடும் அங்கே தொழுது கொள்ள It வேண்டும். is a marvelous message to her. அது ஒரு மிகப்பெரியதான ஒரு செய்தியா இருக்கிறது. A single woman received a beautiful and a tremendous message. ஒரு தனிப்பட்ட ஸ்திரீயானவர் ஒரு மிகப்பெரியதான ஒரு செய்தியை அவள் பெற்றுக்கொண்டாள். It is- அழகான செய்தியை It is a பெற்றுக்கொண்டாள். quickened in her. அது அவளுடைய இருதயத்தை ஊக்குவிக்கிறது. The revelation was hidden in the heart of Samaritan woman. அந்த வெளிப்பாடானது அவளுடைய இருதயத்திலே மறைந்திருந்தது. When Jesus was coming and speaking, இயேசு கிறிஸ்துவானவர் வந்து பேசும்பொழுது it goes through the ear, அது அவளுடைய காதுகள் வழியாக it comes to செல்கிறது. the heart. அது அவளுடைய இருதயத்தின் வழியாக She is செல்கிறது. getting revived. அங்கே அவள் எழுப்புதல் வெளிப்பாடானது அங்கே தூண்டுதலை கொடுக்கிறது. In her heart, she was rejoicing. அவளுடைய இருதயத்திலே அவள் களி கூர்ந்தாள். After she received, what did she do? அங்கே அவள் அதை பெற்றுக்கொள்ளும் போது அவள் என்ன செய்தாள்? She ran into the village. அவள் அந்த கிராமத்துக்கு ஓடினாள். Amen. ஆமென். She hurried to reach the people. அவள் அந்த ஜனங்களை சந்திப்பதற்காக ஓடினாள். Her body physique was quickened. அங்கே அவளுடைய சரீரமானது அங்கே ஊக்குவிக்கப்பட்டது. அங்கே ஓடி அதை வெளிப்படுத்த வேண்டும் So the என்று. mechanical body, அங்கே ஒரு இயந்திர சரீரம் by the spiritual revelation, அங்கே ஆவிக்குரிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது now the spirit and the body make it moving. அங்கே ஆவியும் மாம்சமும் அங்கே அவளை அசைய செய்கிறது. She carries the revelation. அவள் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சுமந்து சென்றாள். A bad woman அங்கே ஒரு கெட்ட ஒரு ஸ்திரீ is carrying the revelation. அவள் அந்த வெளிப்பாடை சுமந்து செல்கிறாள். What revelation he carried? Man came and told what I did, everything. நீ என்னுடனே பேசுகிற மனிதனை குறித்து நீங்கள் வந்து பாருங்கள். The man who spoke to me, என்னிடத்தில் பேசின அந்த மனிதனை வந்து பாருங்கள். and they all astonished. எல்லாரும் அங்கே பிரமித்திருந்தார்கள். She is not supposed to go in a public village. அங்கே அவள் அந்த பொதுவான கிராமத்திற்குள்ளாக அவளால் செல்ல முடியாது. Because she has no good name. அவள் ஏனென்றால் அங்கே அவளிடத்தில் நல்ல பெயர் இல்லை. She comes in the 11th hour to carry water. அங்கே 11ஆம் மணி வேளையிலே அவள் தண்ணீர் மொள்ளும்படியாக அவள் And வந்தாள். all the women will be carrying the water in the early morning. எல்லா ஸ்திரீகளும் அங்கே அதிகாலை வேளையிலே தண்ணீர் மொள்ள But வருவார்கள். he comes in the 11th hour and they have been taking water. ஆனால் அவளோ 11ஆம் மணி வேளையிலே வந்து தண்ணீரை மொண்டு கொண்டு சென்றாள். 11th hour, 11ஆம் மணி வேளை, 11th commandment, 11ஆவது கட்டளை, 11th hour servant. அங்கே 11ஆவது மணி. Praise be to the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் So உண்டாவதாக. at the 11th hour, அங்கே 11ஆம் மணி வேளையிலே she was alone. அங்கே தனிமையா அவள் இருந்தாள். Praise be to the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In the year of 1914, அங்கே 1914 வருஷத்திலே the First World War started.
started. அங்கே முதலாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்தது. How it started எப்படி ஆரம்பித்தது and how it ended, we don't know. எப்படி அது முடிந்தது என்று நமக்கு தெரியாது. It ended on the 11th month, 11th date and 11 o'clock. அங்கே 11வது வருஷத்திலே 11வது மாதத்திலே 11வது மணி வேளையிலே அது நின்றது என்று பார்க்கிறோம். Everything is 11th, 11th, 11. எல்லாமே 11 11 11 என்று அங்கே சொல்லப்படுகிறது. Who stopped the war? யார் அந்த யுத்தத்தை நிறுத்தினார்கள்? Still no one knows about it. It is a secret. இன்னும் அதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அது மறைவாக இருக்கிறது. The world do not know the secret. ஏனென்றால் மறைபொருளை நமக்கு தெரியும். God stopped the war. தேவன் அந்த யுத்தத்தை நிறுத்தினார். God stopped the war. That is a secret. தேவன் அந்த யுத்தத்தை நிறுத்தினார். அதுவே அந்த மறைபொருளாய் But இருக்கிறது. here the 11th hour, இங்கே இந்த 11ஆம் மணி வேளையிலே God making this woman to run into the village. தேவன் அந்த ஸ்திரீயை கிராமத்துக்குள்ளாக ஓடும்படியாக அவர் செய்கிறார். When she ran to the village, அவள் அந்த கிராமத்துக்குள்ளாக ஓடும்போது she openly telling about, அவள் அதை வெளிப்படையாக அவளிடத்தில் சொல்லுகிறார். come and see. நீங்கள் வந்து பாருங்கள். Come and see. வந்து பாருங்கள். This is an evangelical subject. இது ஒரு சுவிசேஷ செய்தியா இருக்கிறது. An evangelist will speak about it. சுவிசேஷகர் மாத்திரமே இதை பேச முடியும். Even Brother Nathan was telling to me, அங்கே சகோதரன் நாத்தானும் என்னிடத்தில் அவர் சொன்னார், oh, don't argue. Oh, come and see. நீங்கள் அதை குறித்து என்னிடத்தில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், வந்து பாருங்கள். In India, in Chennai, Jonah, Melky, Joel, they all said, come and see. இங்கே இந்த இடத்திலும் கூட இங்க சுவிசேஷ ஊழியர்களாக இங்கே சகோதரன் ஜோனா, மில்கி, இன்னும் சந்தோஷ் என்பவர்களும் கூட வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார்கள். Amen. Hallelujah. A good news has been carried by a bad woman. அங்கே நல்ல செய்தியானது ஒரு கெட்ட ஸ்திரீயின் மூலமாக சுமந்து செல்லப்படுகிறது. How the people's mentality will be there? அங்கே அந்த ஜனங்களுடைய அவருடைய சிந்தனை தான் என்ன? But sometimes they despise these things. சில வேளை அவர்கள் அதை அசட்டை செய்து விடுவார்கள். No one will not care about it. அதை குறித்து அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். Who is this woman is coming and telling something? நான் இந்த ஸ்திரீ என்னிடத்தில் வந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இல்லை என்று சொல்றார். Amen. She went and told all things to that what she did. அவள் அங்கே சென்று என்னத்தை கேட்டாலோ அது கேள்வி வைக்கிறார். Is not this Christ? அவள் கிறிஸ்துதானா என்று வந்து பாருங்கள். Hallelujah. Hallelujah. So he gives a clue to those people. அவர்களுக்கு ஒரு தருணத்தை அங்கே வைக்கிறார்கள். Come and see. வந்து பாருங்கள். Whether this man is the Christ. அவன் கிறிஸ்துதானா என்று வந்து பாருங்கள் என்று. So when she passes the message, அவள் அந்த செய்தியை அவள் சொல்லும்போது they went to the city. அவள் அங்கே அந்த நகரத்துக்கு அவள் செல்கிறாள். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. She went to the village. அவள் அந்த கிராமத்துக்கு செல்கிறாள். Hallelujah. Then all the people, எல்லா ஜனங்களும் coming towards Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருகிறார்கள். Hallelujah. Hallelujah. They are coming and seeing. அவர்கள் அங்கே வந்து அவரை பார்க்கிறார்கள். Have they got happiness over that sister? அவள் இல்லை. Still they are not happy over the sister. இன்னும் அந்த சகோதரியை குறித்து அவள் சந்தோஷப்படவில்லை. But she received a great revelation. ஆனால் அவளுக்கும் மிகப்பெரியதான ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. She received the manifestation. அவள் அங்கே வெளிப்படுதலை அவள் பெற்றுக்கொண்டாள். She received a revelation as well as the manifestation. அவள் அந்த வெளிப்பாட்டையும் பெற்றுக்கொண்டாள், அந்த வெளிப்படுதலையும் பெற்றுக்கொண்டாள். It's a direct revelation to the Samaritan woman. அதுவே ஒரு நேரடியான வெளிப்பாடா இருக்குது. அந்த சமாரிய ஸ்திரீக்கு நேரடியான வெளிப்பாடா இருக்குது. Still the God uses that applications. இன்னும் தேவன் அந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். To whom he wanted to reveal the secrets, he will reveal. யாருக்கு அதை வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு மாத்திரமே அதை வெளிப்படுத்துவார். Secrets are there. அங்கே மறைபொருள் இருக்கிறது. Great secrets are there. மிக மறைவான பொருட்களும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So when she went and told to the people, அந்த ஜனங்களிடத்தில் சென்று சொல்லும்போது she went with a question. அவள் ஏதோ ஒரு கேள்வியை கொண்டு செல்கிறார். And they all came to Lord Jesus Christ. அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள். After they come to the Jesus Christ, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்த பின்பு they are convinced.
அவர்கள் அங்கே then concerned. அவர்கள் அதை குறித்து உறுதி கொண்டு அதன் பின்பு அக்கறை கொண்டார்கள். Amen. Unless and until they see by their own eyes, they won't believe. அவர்கள் தங்களுடைய கண்களால் பார்க்கும் வரைக்கும் அவர்கள் அதை நம்பவில்லை. So unless you and me, until we receive the revelation, நீங்களும் நானும் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் மட்டும் we cannot talk anything. நாம் அதை குறித்து பேச முடியாது. When the secret is silent, we will be silent. அங்கே மறைபொருளாய் வெளிப்பாடு இருந்ததானால் நாமும் அமைதலாய் இருக்க வேண்டும். When it's coming with the revelation, with the manifestation, அது வெளிப்பாடானது வெளிப்படுதல் மூலமாக வரும்போது many Samaritan women will run from country to country. அநேக சமாரியா ஸ்திரீகளானவர்கள் அங்கே நாட்டிலிருந்து நாடு ஓடி சென்று அதை See, பிரசங்கிப்பார்கள். when only the women will come around. ஆனால் சமாரியா ஸ்திரீயானவர்களோ நாம் இந்த உலகத்தை சுற்றி வர போகிறோம். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Oh, glory to God. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So on this particular day, இந்த குறிப்பிட்ட நாளிலே she received how to worship Lord. அவள் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து பெற்றுக்கொண்டாள். Not only worshiping in the mountain, மலையில் மாத்திரமே நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால், not only worshiping in Jerusalem, நாம் எருசலேமில் தான் ஆராதிக்க வேண்டும் என்றால், all the time will come. ஒரு நேரம் வரும். You can worship the Father anywhere else in the world. நீங்கள் தேவனை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். But my brothers, ஆனால் அன்பான சகோதரர்களே, in the time of Solomon, ஆனால் சாலமோன் நாட்களிலே he built the temple. அவன் ஒரு ஆலயத்தை கட்டினான். After he built the temple, அவன் ஆலயத்தை கட்டின பின்பு when he dedicated, அவன் அதை அபிஷேகம் பண்ணப்பட்ட he போது prayed unto the Lord. அவன் தேவனிடத்தில் ஜெபித்தான். The Lord, தேவனே, whosoever look, God will bring the blessings to them. இந்த ஆலயத்தை யாரெல்லாம் நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலளித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தான். This was a common thing for the Jerusalem Israel people. இதுவே அந்த பொதுவான ஆலயமாக இருக்கிறது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. Amen. They prayed unto the temple. அவர்கள் அந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் ஜெபிப்பார்கள். But one day we see, ஒரு நாள்ல நாம் பார்க்கிறோம், the Daniel was in the country of Babylon. அங்கே தானியேலானவன் பாபிலோன் நாட்டிலே அவன் காணப்பட்டான். Babylon is a Gentile country. அங்கே பாபிலோனானது ஒரு புறஜாதியான நாடா இருக்கிறது. The Nebuchadnezzar took them as a captivity to that country. அங்கே நேபுகாத்நேச்சாரானவன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று விட்டான். They are under the captivity. அவர்கள் சிறைப்படுதல் மூலமாக இருந்தார்கள். They were worshiping Israel God. ஆனால் அவர்கள் இஸ்ரவேலுடைய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். One time the condition came. ஒரு நாளிலே ஒரு நிபந்தனை, தேவனை ஆராதிக்க வேண்டும். And Daniel never obeyed. ஆனால் தானியேலோ அங்கே அவன் ஆராதிக்கவில்லை. He started to open the windows, looked into Jerusalem and doing the prayer. அவன் அவனுடைய ஜன்னல்களை திறந்து வைத்து அங்கே எருசலேமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். What the word the Solomon said. அங்கே சாலமோன் என்ன சொன்னான், என்ன வார்த்தையை சொன்னான்? It has to come to pass. அது நிறைவேறுவதற்குள்ளாக வர வேண்டும். Anywhere else, look unto the Jerusalem temple and do the prayer. The Lord will answer and will bless them. எந்த இடத்திலிருந்தும் அங்கே எருசலேமுடைய தேவாலயத்தை நோக்கி ஜெபிப்பார்களோ அவர்களுக்கு தேவன் பதிலளிக்க வேண்டும் என்று ஜெபித்தான். It is a prophecy. அது ஒரு தீர்க்கதரிசனம். In the time of Daniel, அந்த தானியேலுடைய நாட்களிலே his prayer was answered. அவருடைய ஜெபத்திற்கு பதிலானது அளிக்கப்பட்டது. Because God was in Jerusalem, God was with the Israel people. ஏனென்றால் தேவன் அந்த எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்தார். Outside of the Jerusalem, Israel, God was not dealing with ஜனங்களை விட்டு அவர் புறஜாதி மக்களிடத்தில் அவர் தொடர்பை வைத்துக் கொள்ளவில்லை. But the people of Israel was in different countries. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அங்கே வேறொரு நாட்டிலே இருந்தார்கள். But God was not with the Gentiles. ஆனால் புறஜாதி ஜனங்களிடத்தில் தேவன் இல்லை. And God still was in with the Israel people. தேவன் இன்னும் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமே இருந்தார். But free from any corner of the world you do pray, the Lord will hear. ஆனால் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து நீ அந்த தேவாலயத்தை நோக்கி இஸ்ரவேல் தேவாலயத்தை நோக்கி ஜெபித்தாயானால் அதுக்கு பதில் அளிக்கப்படும் என்று சாலமோனால் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. One more example I love to say, I like to preach. மீண்டுமாக ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல வேண்டும். You know Jonah. அங்கே யோனாவை குறித்து பார்ப்போம். Oh, Jonah is a prophet. அங்கே யோனாவும் ஒரு தீர்க்கதரிசி. He sent to Gentile country, we see Nineveh. அவன் புறஜாதி நாட்டிற்கு அவன் அனுப்பப்பட்டான். அது நினிவேவா இருக்கிறது. But he knows very well about God. ஆனால் அவனுக்கு தேவனை பற்றி நன்றாக தெரியும். What Jonah had the revelation? யோனா will not condemn anybody. நீர் யாரும் தண்டிக்க மாட்டீர். You will say go and preach, then you will humble and you will call your people to your side. நீ அவரிடத்தில் சென்று பேசு பிரசங்கி என்று சொல்லுவீர். மீண்டுமாக அவர்களை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வீர். So Jonah ran away
the presence of God. எனவே யோனா தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி ஓடினான். He chose his path to go somewhere else by the ship. அங்கே அவன் கப்பலிலே தர்சீசுக்கு செல்லும்படியாக அவன் அங்கே புறப்பட்டு சென்று விட்டான். While he is traveling in the ship, ஏன் அவன் கப்பலிலே பிரயாணம் செய்தான்? a great storm started. அவன் கப்பலிலே பிரயாணம் செய்யும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு புயலானது வந்தது. Even the ship was going to be derailed. அங்கே கப்பல் மூழ்கும்படியான ஒரு புயலானது அடித்தது. They are finding who is the fellow, who is the cause for this. அவர்கள் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யார் இதற்கு காரணம் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். Finally they found out that Jonah was a deep sleeping. கடைசியாக யோனாவானவன் அங்கே அயர்ந்த நித்திரையிலே தூங்கிக் கொண்டிருந்தான் என்று அவனை கண்டுபிடித்தார்கள். செல்லுகிறாய், எங்கே இருந்து வருகிறாய் என்று. I want to go to Tarsus. நான் தர்சீஸ் I want to go to Nineveh. நான் நினிவேக்கு செல்ல வேண்டும். But I came here. ஆனால் நான் இங்கே ஓடி வந்து விட்டேன். Oh, it's a disturbed time. அது ஒரு அது ஒரு சீர்குலைக்கப்பட்ட ஒரு சீர்குலைக்கப்பட்ட ஒரு நேரமா It is இருக்கு. a distress time. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையா And இருக்கு. they come to the final decision. அவன் கடைசியான ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். And Jonah said, யோனா சொல்லுகிறார், I am the cause for it. நானே அதற்கு காரணமாக Put இருக்கிறேன். me into the water. நீங்கள் என்னை தண்ணீரிலே தூக்கி போடுங்கள். So they all agreed and carried and put into the water. அதை அவர்கள் அங்கீகரித்து அவனை கட்டி தூக்கி தண்ணீரிலே போட்டார்கள். And the fish was ready to carry him. அங்கே அவனை விழுங்குவதற்காக மீனானது ஆயத்தமாக இருந்தது. Praise be the name of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Oh, he is traveling in the நீர்மூழ்கி கப்பல். அவன் இன்னும் கீழே சென்று அவன் நீர்மூழ்கி கப்பலிலே பிரயாணப்பட்டு கொண்டான். What was he doing? என்ன செய்து கொண்டிருந்தான்? He is kneeling down and bending down and looking over Jerusalem and praying unto God. அங்கே முழங்கால்படியிட்டு முடங்கிக் கொண்டு அங்கே எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவன் ஜெபித்தான். Amen. Hallelujah. Call upon the distress time. அந்த இக்கட்டான நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. I will answer. நான் உனக்கு I பதிலளிப்பேன். will answer. நான் உனக்கு Oh my dear பதிலளிப்பேன். brothers. ஓ அன்பான Oh my சகோதரர்களே, dear sisters. ஓ அன்பான சகோதரர்களே, Call upon him. அவரை நோக்கி கூப்பிடு. Call upon him. அவரை நோக்கி What கூப்பிடு. was the problem? உனக்கு என்ன ஒரு தொல்லைகளா What was the இருந்தாலும், situation? என்ன ஒரு சூழ்நிலையா The இருந்தாலும், unchanging God. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் The same இருக்கிறார். God. அவர் ஒரே தேவனாய் He is இருக்கிறார். a living God. அவர் ஜீவிக்கிற தேவனாய் He is an இருக்கிறார். answering God. அவர் பதிலளிக்கிற தேவனாய் He will இருக்கிறார். listen to you. அவர் உங்களுக்கு செவி So கொடுப்பார். Jonah looked unto God. யோனா தேவனை நோக்கி கூப்பிட்டான். God heard the prayer தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். and brought to Nineveh. அவன் மீண்டுமாக நீவேக்கு கொண்டு சென்றான். He come out of the fish. அவன் மீன் வயிற்றிலிருந்து வெளியே All வந்தான். the people are looking at him. அங்கே ஜனங்கள் அவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். Samaritan woman went to Samaria village. அங்கே சமாரியா ஸ்திரீ சமாரியா கிராமத்திலே செல்லும்போது All people looking at him. எல்லா ஜனங்களும் அவனை நோக்கி பார்த்தார்கள். Here Jonah was coming out of the fish. யோனாவானவன் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது All people are all looking at him. எல்லா ஜனங்களும் அவனை நோக்கி But பார்க்கிறார்கள். he carried the message. ஆனால் அவன் செய்தியை கொண்டு சென்றான். Oh Nineveh, நினிவே ஜனத்தாரே, repent, repent, repent. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். You are going to perish. நீங்கள் அறிய போகிறீர்கள். Crying against the king. அங்கே ராஜாவுக்கு முன்பாக சத்தமிடுகிறான். Cry out against the people. அங்கே ஜனங்களுக்கு முன்பாக சத்தமிடுகிறான். The prophet cry out against the people. அங்கே தீர்க்கதரிசியானவன் ஜனங்களுக்கு முன்பாக சத்தமிடுகிறான். Even evangelists today, we are crying out against the world. இன்றைக்கும் கூட உலகத்தை நோக்கி அங்கே சுவிசேஷகர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Why? ஏன்? They want to get salvation. அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் If என்பதற்காக. you don't repent, நீங்கள் மனம் திரும்பவில்லை you என்றால் will perish. நீங்கள் அழிந்து போவீர்கள். Repent or perish. மனம் திரும்புங்கள் இல்லை என்றால் அழிந்து போவீர்கள். Repent or perish. மனம் திரும்புங்கள் இல்லை என்றால் அழிந்து போவீர்கள். Receive the token or you will be perished. அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் அழிந்து போவீர்கள். Receive the baptism of the Holy Ghost, you will, or else you will perish. நீங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள், Or else you will you will be perished. இல்லை என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள். Hallelujah. Hallelujah. So Jonah went to the country of Nineveh. எனவே யோனா நீவே பட்டணத்துக்கு சென்றான். People repented. அங்கே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். People repented. ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். There's a message of the repentance. அங்கே மனம் திரும்புவதற்குரிய செய்தியானது வந்தது. There was a people for repentance. அங்கே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஜனங்கள் இருந்தார்கள். Amen. Hallelujah. Still now, இன்னும் கூட Still now. இந்த காலத்தில் கூட the people are there. அங்கே மனம் திரும்புவதில் ஜனங்கள் You இருக்கிறார்கள். have to repent. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். You have to repent. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. Or sometimes the preachers may not be preach the right things unto you. சில நேரத்திலே பிரசங்கியார்கள் சரியான காரியத்தை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கவில்லை But என்றால் this is the time ஆனால் இதுவே அந்த நேரமா இருக்கிறது. to give a right preaching, அங்கே சரியான பிரசங்கத்தை பிரசங்கிக்கிற நேரம் இதுவே. to carry the right revelation. அங்கே சரியான வெளிப்பாடு கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Yes, God will meet you.
in Samaria, தேவன் தனிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் மீதாக கரிசனை உள்ளவராய் இருந்தால், why don't he care upon you? ஏன் உங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் இருக்க He மாட்டார்? knocks at your heart. அவர் உங்களுடைய இருதயத்தை He தட்டுவார். loves you. அவர் உங்களை He நேசிக்கிறார். will teach you. அவர் உங்களுக்கு போதிக்கிறார். Praise be to the name of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Though the Samaritan woman was an illegal woman, சமாரிய ஸ்திரீயானவர் ஒரு கெட்ட ஸ்திரீயாக இருந்தாலும் கூட, he is a secret believer. அவர் ஒரு மறைமுகமான விசுவாசியா She இருக்கிறார். cannot come in the public with the people to worship in the village. அவள் பொது ஜனங்களின் கூடவே வந்து அவள் தேவனை ஆராதிக்காமல் இருக்கலாம். That's what Jesus says. எனவே தான் இயேசு The சொல்கிறார், time will come. ஒரு நேரம் வரப்போகிறது, You can worship the Father anywhere. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். Because this woman was excommunicated by மக்களினாலே அவள் நிராகரிக்கப்பட்டவளாய் She இருந்தாள். was rejected. She was rejected. அந்த சமாரிய ஸ்திரீ நிராகரிக்கப்பட்டவளாய் She இருக்கிறாள். is dejected. அவள் மனத்தாழ்மை புறக்கணிக்கப்பட்டவளாய் இருந்தாள். Hallelujah. She was under a great compassion. அவள் மிகவும் மனதுருக்கமாக வந்தார். Oh, but God went there. அங்கே தேவன் சென்றார். God went there. தேவன் அவளிடத்தில் சென்றார். When this was appointed, எது அந்த எந்த நேரத்தில் அது நடந்தது? this was predestinated by God. அது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. Before the foundation of the world, அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே there will be a woman in Samaria. அங்கே சமாரியாவிலே ஒரு ஸ்திரீ And the இருப்பாள். Messiah will travel to Samaria. அங்கே மேசியானவர் சமாரியா இடத்திற்கு செல்வார். It's a great event. அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியா இருக்கிறது. Oh, this is an evangelical subject. இது ஒரு சுவிசேஷ செய்தியா இருக்கிறது. But she was having within her ஆனால் அவளுடைய இருதயத்துக்குள்ள போதகர் இடத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாக she is சொல்கிறாள். telling to the Messiah. அவள் அந்த மேசியாவின் இடத்தில் சொல்கிறாள். And Messiah is also மேசியாவும் கூட agreeing to this woman. அந்த ஸ்திரீயை அவர் What அங்கீகரிக்கிறார். the revelation he had in her, அவளுக்குள்ளாக எந்த ஒரு வெளிப்பாடு இருந்ததோ, when he was speaking the revelation through mouth, அவள் அந்த வெளிப்பாட்டை அவருடைய வாயினாலே சொன்னார். and the Christ the Messiah ஆனால் அந்த கிறிஸ்து மெசியாவாகிய கிறிஸ்துவோ identified that revelation, அந்த வெளிப்பாடை அவர் அங்கீகரித்து, and now he is revealing, அவர் அதை வெளிப்படுத்துகிறார். now he is manifesting அதை அவர் வெளிப்படுத்தலுக்குள்ளாக கொண்டு வருகிறார். directly to her. அவருக்கு நேரடியாக அதை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. கொண்டு வருகிறார். Hallelujah. Hallelujah. That's what we see here. எனவே தான் நாம் இங்கே பார்த்தோம், When he wanted to reveal, எப்போது அவர் அதை வெளிப்படுத்த வேண்டுமோ, by that time he will reveal. அந்த நேரத்திலே மாத்திரமே அவர் வெளிப்படுத்துவார். Amen. The secret இருக்கிறது. in our days, இந்த நம்முடைய one of காலகட்டத்தில் the great secret is still hidden. எந்த ஒரு மிகப்பெரிய இன்றைய நாளைக்கும் ஒரு மகத்தான மறைபொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. Still it is hidden. இன்னும் மறைபொருளாக இருக்கிறது. Still it is a secret. இன்னும் அதை மறைபொருளாக மறைத்து It வைக்கப்பட்டிருக்கிறது. will be revealed in secret place. அது ஒரு மறைவான இடத்திலே அது வெளிப்படுத்தப்படும். Then it will come to public. அது அதன் பின்பாக மாத்திரமே அது பொது ஜனங்களுக்கு வரும். That's what we read in the message. எனவே தான் நாம் செய்திக்குள்ளாக வாசிக்கிறோம். 7 seal is not to the public. 7 முத்திரையிலானது 7ஆம் முத்திரையானது அங்கே ஜனங்களுக்கு அல்ல. But the 7th seal is a great secret. ஆனால் 7ஆம் முத்திரையோ ஒரு மிகப்பெரிய மறைபொருளாக இருக்கிறது. It will be revealed in secret. அது ஒரு மறைவான இடத்திலே வெளிப்படுத்தப்படும். And then it will come to the public. அதன் பின்பாக பொது ஜனங்களுக்கு அது வரும். Pattern never changes from the Bible. அங்கே வழிமுறையானது never changes. அங்கே வழிமுறையானது மாறுபட்டதல்ல. Amen. That's what we say. எனவே தான் நாம் சொல்கிறோம், So many Samaritan women are waiting for it. அநேக சமாரியா ஸ்திரீகள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Amen. Hallelujah. The secret things belongs unto the Lord our God. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகளா இருக்கிறது. Amen. ஆமென். Lord never reveal everything to all the prophets. தேவன் எல்லாவற்றையும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்த மாட்டார். What he wanted to reveal, that point alone he will reveal. அவருக்கு என்ன வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரமே அவர் வெளிப்படுத்துவார். Let me say an example. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். You know, the people used to play கோலாட்டம். அங்கே சில மக்கள் அங்கே கோலாட்டம் என்று ஆடுவார்கள். About 6 or 7 feet stick will be there. 6 அல்லது 7 மூலம் கொண்டதா இப்படி விளையாடி கொண்டிருப்பார்கள். There is a 33 kind of fighting, 33 kind of
things are there. அங்கே அதிலே 33 வகைகள் இருக்கிறது. But the teacher will teach only 32. ஆனால் அந்த போதகரோ அந்த 32 மாத்திரமே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். Amen. ஆமென். Amen. ஹalleluya. கோலாட்டத்திலே அவர் 33 குருவானவர் 33 வகைகளை மாத்திரமே அவர் சொல்லிக் கொடுப்பார். One thing he will not say. ஒன்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். Likewise our master also. எனவே அதே போலவே நம்முடைய போதகராம் கூட one thing he hide. நம்முடைய போதகரும் கூட ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருப்பார். Every teacher will not release or reveal all things. எந்த ஒரு குருவும் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விட மாட்டார். But the master will have a mind. ஆனால் குருவுக்கு ஏதோ ஒரு சிந்தை ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். He will be looking for the right time. அவர் அதை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு சரியான அந்த இடத்திற்காக அவர் காத்துக் கொண்டிருப்பார். He cannot keep with himself for long years. அவர் எல்லா अनेक நாட்களாக அதை மறைத்து வைக்க மாட்டார். Likewise our God. அதே போலவே நம்முடைய தேவனும் கூட one thing has hidden. ஒரு காரியத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். When he is going to reveal. எப்போது அதை வெளிப்படுத்துவார்? We are looking for it. நாம் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். But we must come with a longing mind. ஆனால் நாம் அதை வாஞ்சித்துக் கொண்டு கூடியதான அந்த எண்ணத்தோடு நாம் வர வேண்டும். How the Samaritan woman was expecting. எப்படி சமாரியா ஸ்திரீயானவர் அதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தாலோ, how she was longing to receive, எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் வாஞ்சித்தாளோ, how her faith was relying upon that revelation, எப்படி அவளுடைய விசுவாசமானது அந்த வெளிப்பாட்டின் மீதாக சார்ந்து இருந்ததோ, see the motive, அவளுடைய நோக்கத்தை பாருங்கள். the Messiah came, மேசியா வருவார், இருக்கும். It was a great occasion. அது ஒரு குறிப்பிட்ட இடமாய் இருக்கும். We as a bride, நாம் மணவாட்டிகளாய் இருக்கிறோம். Amen. The bride is called the feminine gender. அங்கே மணவாட்டி என்பது ஒரு பெண்மையை குறிக்கிறது. Amen. Feminine gender. பெண்மையை குறிக்கிறது. Whether you are a man or woman, oh, we are bride. It calls in the masculine and feminine. Feminine gender. நீ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கூட மணவாட்டி என்பது ஒரு பெண்ணுக்குரிய பெண் தன்மையா இருக்கிறது. So let us change our attitudes towards the word of God like a Samaritan woman. எனவே நாம் நம்முடைய இதயத்தை சமாரியாவின் ஸ்திரீயை போல நாம் மாற்றிக் கொள்வோம். For her God has spoken spirit and the truth. அவளுக்கு தேவன் உண்மையும் குறித்தும் சத்தியத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் அவர் பேசினார். To worship of God. எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று உண்மையோடும் ஆவியை குறித்தும் பேசினார். So in these last days, இந்த கடைசி காலத்தில் நமக்கு இயந்திரத்தை குறித்து தெரியும். Yet the Bible word is a mechanism. ஏனென்றால் வேத வார்த்தையானது இயந்திரமா இருக்கிறது. But the dynamics, ஆனால் இயக்கும் சக்தியானது, that is the Holy Spirit, அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. and the Holy Spirit அந்த பரிசுத்த ஆவியானது and the word work together. அந்த பரிசுத்த ஆவியும் வார்த்தையும் ஒன்றாக தொடர்பில் இருக்கும்போது a great events have taken place. ஒரு மிக மகத்தான நிகழ்ச்சி அங்கே காணப்படும். So let us worship our God with the spirit and the truth. எனவே நாம் நம்முடைய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். Praise be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. Hallelujah. 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 Oh, without the Holy Spirit, பரிசுத்த ஆவி இல்லாமல், without the word of God, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் we can do nothing. நம்மால் எதுவும் செய்ய முடியாது. We are calling ourselves, we are the word bride. நாம் நம்மை அழைத்துக் கொள்கிறோம், நாம் வார்த்தையின் மணவாட்டி என்று. But the time coming, ஆனால் ஒரு நேரம் வரப்போகிறது, the word bride, அங்கே அந்த வார்த்தையின் மணவாட்டி. still we are not perfected, still we are not perfected, நாம் இன்னும் பரிபூர்ணமாய் lack of revelation, அநேக குறைவுள்ள வெளிப்பாடுகள் இருக்கிறது. lack of character, அங்கே குறைவுள்ள குணாதிசயங்கள் இருக்கிறது. lack of attitudes, அங்கே குறைவுள்ள நோக்கங்கள் இருக்கிறது. lack of sacrifice. குறைவுள்ள அர்ப்பணிப்பு தன்மை இருக்கிறது. When the bride come to the fullness, அங்கே ஒரு மணவாட்டியானவர் முழுமையாக காரியத்துக்குள்ளாக வரும்போது, then she will be called as a third bride. அப்போதுதான் அவள் அந்த வார்த்தையின் மணவாட்டி என்று But அழைக்கப்படுவாள். the Samaritan woman, ஆனால் சமாரிய ஸ்திரீயோ, she is not neither Jew or Gentile. அவள் யூதரும் அல்ல புறஜாதியும் அல்ல. 50-50. அங்கே 50-50% இருக்கு. He is an hybrid. அவன் ஒரு கலப்படம் உள்ள ஸ்திரீயா இருக்கிறார். Hallelujah. Amen. If that woman has such a kind of a thing, அவள் அந்த கலப்படம் உள்ள ஸ்திரீயா இருந்தால், but she has not received the Holy Ghost, ஆனால் அவளுக்கு பரிசுத்த ஆவி இல்லை, she has not a born again believer, அவள் மறுபடியும் பிறந்த விசுவாசி இல்லை, she was still in the Old Testament, அவள் இன்னும் was fulfilling the law of the Old Testament, அவள் இன்னும் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை அவர் கடைபிடித்துக் கொண்டிருந்தார். but she is believing the Jehovah God. ஆனால் அவள் யெகோவாவை அவர்
அவள் விசுவாசித்தாள். But yes, he has to come to from the law to the grace. ஆம், அவள் அந்த கட்டளையில் இருந்து அவன் அந்த நியாய தீர்ப்பில் இருந்து நியாய பிரமாணத்தில் இருந்து அவன் கிருபையின் பிரமாணத்திற்கு அவன் வர வேண்டும். In that also he is in the middle. அதிலும் கூட அவள் அந்த நடு பகுதியிலே இருக்கிறாள். Neither Jew nor Gentile. அங்கே புறஜாதியும் அல்ல யூதனும் அல்ல. But God has a concern. ஆனால் தேவன் அவளை குறித்து அக்கறை கொண்டார். Loving God. நேசிக்கிற He is தேவன். a living God. அவர் ஜீவிக்கிற தேவனாய் He is a இருக்கிறார். blessing God. அவர் ஆசீர்வதிக்கிற He is a preaching God. அவர் பிரசங்கிக்கிற He is தேவனாய் giving இருக்கிறார். the revelation. அவர் வெளிப்பாட்டை கொடுக்கிறவராய் So இருக்கிறார். he gives revelation to whom he wanted to give. அவருக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே அவர் அந்த வெளிப்பாடை So கொடுப்பார். let us be under his will. நாம் அவருடைய சித்தத்தின் கீழாக இருப்போம். Amen. Amen. May God bless you all. One more song. நாம் மீண்டுமாக ஒரு பாடலை கேட்போம். Amen. 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 Hallelujah. I think Melky will be singing a song. Hallelujah. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே உம்மை துதிப்பேன். கர்த்தர் தாமே உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக.